இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நான் பைப்பிங் பேக்குக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி சுற்றிட்டு கிளிப் போட்டாலும் சரி, நீங்கள் இதை மாதிரி பைப்பிங் பேக் போடுறதுக்குன்னே உங்களுக்கு கிளிப்ஸ் விற்கும், நீங்கள் அதை போட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டாலும் சரி. கோன் ரோல் பண்ணுறது எப்படி, கோன் ஷீட் கட் பண்ணுறது எப்படி, அதை ரோல் பண்ணுறது எப்படி, என்னென்ன பின் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன திக்னஸில் கிடைக்கும், அதாவது ஸ்ட்ரக்சர் வரைகிறப்போ உங்களுக்கு என்னென்ன திக்னஸில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அதில் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நான் என்னோடய ப்ராக்டிக்கல் செஷனுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஷீட்டில் உங்களுக்கு 16 ப்ரீகட் ஷீட்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் 16 கோன்ஸ் தாராளமாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் இந்த மாதிரி ஒரு 6 கோன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு ப்ரைடல் கோன் யூஸ் பண்ணுறதாகட்டும், நீங்கள் ஃபிகர் ஒர்க் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை நெயில் கோன்ஸ்க்கு மேக் பண்ணுறதாகட்டும், இல்லைனா ப்ராக்டிக்கல் கோன் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்காகட்டும் பின்ஸ் வேரி ஆகும். அந்த பின்ஸ் பற்றின உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் தனியாக கொடுக்குறேன். ஸோ பின்ஸ்லாம் உங்களுக்கு 2 டைப் வரும். ஒன்று மெட்டல் பின் வரும், இன்னொன்று பிளாஸ்டிக் பின் வரும். மெட்டல் பின்னில் உங்களுக்கு மெட்டல் பின்லேயே உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கும். அது போக பிளாஸ்டிக் பின்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராக்டிஸிங் கோனும், நீங்கள் ஷாப்ஸில் பை பண்ணக்கூடிய கோன்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பின்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அதே போல் மெட்டல் பின்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த திக்னஸ் பொறுத்து நார்மல் கோன் மேக் பண்ணுறதுக்கும் ப்ரைடல் கோனுக்கும் இந்த மாதிரி பின்ஸ் வேரி ஆகும். பட் நீங்கள் பின்ஸ் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னா பின்ஸோட ரேட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பின்னோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்கில் உங்களுக்கு தான் அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. கீழே வந்து நீங்கள் டேப் போட்டு கோன் ஃபில் பண்ணும் போது, பைப்பிங் பேக் வச்சு இதில் ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல டேப் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதில் 2 டைப்ஸ் ஆஃப் பின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன பின்ஸ் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போடும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாய், டேக் கேர்.